பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராம பரசுராம ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையிலிருந்து நவராத்திரி தொடங்க இருக்கிறது. இந்த நவராத்திரி அப்படிங்கிறது 9 நாட்கள் இந்த பெண்களுக்காக, அதுவும் குழந்தைகளுக்காக கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான விரத தினங்கள். இந்த நாட்களில் நாம் விரதமாக இருந்து அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி செய்தால் என்ன நடக்கும்? ஏன்னா இன்னைக்கு யூடியூப்பை திறந்தீங்கன்னாக்கா யூடியூப்ல உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். இதை செய்யலாம், அதை செய்யலாம், எத்த தின்னா பித்தம் தெளின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதில் உண்மையான விஷயங்கள் என்ன, எதை செய்தால் நல்லது, எப்படி செய்தால் நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் இந்த நவராத்திரி அப்படிங்கிறதுல முதல் 3 நாட்கள் பராசக்தியாகவும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியாகவும், அடுத்த 3 நாட்கள் தசமி சரஸ்வதியாகவும் அன்னை அருள்பாலிக்கிறாள். அப்படி அருள்பாலிக்கின்ற பொழுது இந்த முதல் 3 நாட்கள் பராசக்தியாக இருக்கிற பொழுது எதிரிகளை வெல்லக்கூடியவளாகவும், எதிரிகளால் ஏற்படும் தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவளாகவும், ஆபிசார தோஷம், செய்வினை, பில்லி, சூன்யம் இது போன்ற துர்சக்திகள் நமக்கு அண்டாமல் இருப்பதற்கும் இவள் நமக்கு அருள் புரிகிறாள். இதுல நீங்க துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம் 9 நாட்களும். முதல் 3 நாட்கள் பராசக்தியாக அன்னை வடிவெடுத்து உங்கள் இல்லங்களில் ஏற்படும் துயர சம்பவங்களிலிருந்து விடுதலை அளிப்பதற்கு நமக்கு அருளாசி புரிகிறார். அதில் பார்த்தீங்கன்னா அம்பாள் பராசக்தியாக இருந்து அன்னையாக இருந்து விளங்குகிறாள். இப்போ இந்த அன்னையாக இருந்து விளங்குகின்ற பொழுது அந்த அன்னைக்கு அலங்காரம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, சாந்தமாக இருக்கணும். எப்பொழுதுமே அம்பாளை குழந்தையாகவே பார்க்க வேண்டும். அப்போ தான் உங்கள் சௌரியத்துக்கு அவ எல்லா நலங்களையும் எப்பொழுது கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருப்பாள். சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போட்டு நாக்க தொங்க போட்டு அப்படின்லாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. கோரஸ்வரூபம் அப்படிங்கிறது அம்பாளை எப்பொழுதுமே பார்க்கக்கூடாது. காலியாக இருந்தாலும் அவளை சிரித்தவளாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியாக அவதரிக்கக்கூடிய 3 நாட்கள். உங்கள் வீட்டில் தைரிய லட்சுமி எப்பொழுதும் இருக்கணும். இந்த தைரியலட்சுமியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும். சந்தான லட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். கஜலட்சுமி அப்படின்னு சொல்லி இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லா நாட்களிலுமே முடிந்த அளவு லலிதா சகஸ்ரநாமம் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள், தெரியாதவர்கள் டேப் ரெக்கார்டு செல்போனில் போட்டு கேளுங்க. தெரியாத உச்சரிக்க முடியாத மந்திரங்களை உச்சரித்து தவறாக உச்சரித்து அதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியாக அன்னை விளங்குவாள். உங்களுடைய குழந்தைகள் படிப்பு, கவனம் சிதறாமல் இருப்பதற்கு மனசஞ்சலம், மனக்ரேசம், மனக்ரோதம் எப்பொழுதையும் அம்பாள்கிட்ட நீங்கள் கேட்குறது என்னென்னா, மனசஞ்சலம் இல்லாமல் இருக்கணும், மனம் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் நீங்கள் அம்பாள்கிட்ட கேட்கணும். பணத்தை கொடு, காசை கொடு. ஏங்க இந்த பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பணத்தால் ஒன்றும் செய்ய முடியாது.
அம்பாளிடத்தில் சந்தோஷத்தை கேளுங்கள், நல்ல கல்வியை கேளுங்கள், 16 செல்வங்களை கேளுங்கள். பணம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பணம் இல்லாமல் வாழ முடியாது. அளவுக்கு அதிகமாக வந்தால் உங்களுடைய எண்ணங்கள் மாறிவிடும். அதனால் எவ்வளவு தூரம் உங்களால் முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அம்பாளை பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த 9 நாட்களும் அம்பாளுக்கு பிடித்தமான உணவுகளை நைவேத்தியம் செய்யுங்கள். முடியாதவர்கள் வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. நான் வேலைக்கு போகிறேங்க, என்னால் முடியாது, காலம்பரை எந்திரிச்சு உங்களால் ஒரு தீபம் ஏற்றுங்கள். எல்லா நாளும் வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன், நான் ஒரு அரசு பணியாளர், நான் ஒரு காவலர். ஏன்னா பெண் காவலர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பெண் காவலர்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நாங்கள், அதுவும் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உங்களால் முடிந்த அளவு ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அன்னை இடத்தில். அன்னையை மனசார ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அவள் நிவர்த்தி